குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். நேற்று வரைக்கும் கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு ஆலோசனை பண்ணுங்கள். இதுதான் பிரச்சனையே நமக்கு. டெய்லி நம்ம கேட்டுருவோம். நேற்று மெசேஜ் என்ன ஆச்சுன்னே தெரியாது. என்ன சொன்னோன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் அது நமக்கு புரிஞ்சுதுன்னு தெரியாது, அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. அப்படி செஞ்சால் உங்களுக்கு ஒன்றுமே பெனிஃபிட் கிடைக்காது. அதாவது சொன்ன மெசேஜ் ஞாபகம் இருக்கணும். அது நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்டி இருதயத்தில் தொட்டுச்சுன்னா ஞாபகம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதனா எந்த விஷயம் நடந்தாலும் அது இருதயத்தை தொட்டால் ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி ஞாபகம் இருக்காது. அதனால் இந்த மெசேஜும் இருதயத்தை தொடணும், அப்போ மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதனால் இருதயத்தை தொடர மாதிரி கேளுங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நிறைய பேர் இந்த வியாதியை சரிப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஓடுறாங்க, யோகா பண்ணுறாங்க, நிறைய என்னென்னமோ பண்ணுறாங்க, சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லையா ஹெல்த். ஆனால் எல்லாத்துக்கும் விட முக்கியமான ஒரு மருந்து இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாதியே வராது, ரைட்டா? அது என்னென்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்கள் ஆத்மாவை பயங்கரமாக கேர்ஃபுல்லாக பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா வியாதியே வராது. உங்கள் உடம்பு பாதுகாக்கப்படும். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பு பாதுகாக்கப்படும். எப்பொழுது உங்கள் மனசில் நிம்மதியாக இருக்கோ, எப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சு கடவுளை புரிஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறீங்களோ, அப்போ என்ன தெரியுமா, வியாதின்றது கிட்ட கூட வராது. வியாதின்ற கெட்ட சக்தி ஓடி போயிடுவான். வியாதின்ற கெட்ட சக்திக்கு மெயினாக கிட்ட வர்றதுக்கே பயம். அதுக்கு தெரியுமா, உங்கள் ஆத்மா நல்லா இருந்தால். உங்கள் ஆத்மா நல்லா இல்லைன்னா எல்லா வியாதியும் வந்து சேர்ந்துருவான். அதாவது உங்களுக்கு சுயநலம், இல்லை வெறுப்பு, வைராக்கியம், யார் மேலாம் ரொம்ப வைராக்கியம், கோபம், அது அவங்க மேலே எரிச்சலில் கோபம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், ஒரு வியாதியாக உள்ள ஒன்று ஒன்றா நுழைய தொடங்கும். அதெல்லாம் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அப்போது இதை புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஆத்மாவை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துட்டிங்கன்னா நிச்சயமாக வியாதி கிட்டவே வராது. ஒரு வியாதி கூட கிட்டவே வராது. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மருந்து வாங்கி குடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அது பாட்டுக்கு அதிகமாகிட்டே இருக்கும், வேறு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அழகாக அதை சால்வ் பண்ணலாம். காரணம் தெரியாத வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் காரணம் தெரிஞ்சு நிச்சயமாக அதை ஓட்டிட்டு நல்லபடியாக வாழறதுக்கு பாருங்கள். அதுக்கு ஒரே ஒரு வழி, அதான் சொல்கிறேன், எப்போவுமே சொல்வேன், ஒரே ஒரு வழி, கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை புரிந்து கொள்வது. கோயிலில் போய் ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டால் வியாதி வராமல் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. எப்போ நீங்கள் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவருடைய இந்த கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களோ, இது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அது பிரகாரமாக நிச்சயமாக பிள்ளையானவருக்கு சரண்டராகி வாழ்ந்தீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆத்மா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நிச்சயமாக எந்த வியாதியும் கிட்ட கூட வராது. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ண பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த மைண்ட் ரினியூவலில் இது கேட்டால் வரும், பணம் வரும், அது வரும், இது வரும்னு கிடையாது, ஆரோக்கியம் வரும். கேட்டு தெளிவடைந்து இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆரோக்கியம் வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலிக்கு வரும், உங்கள் பிள்ளைங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். நீங்கள் இதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா, அவங்களாம் அந்த லெவலுக்கு வந்தாங்கன்னா, வெறும் போய் சாமி கும்பிட்டா வராது. நான் திருப்பி சொல்கிறேன், பிள்ளையார் யார், முருகர் யார், இந்த விஷயங்கள் என்ன, இந்த உலகத்தில் என்ன நடந்தது, என்ன கான்செப்ட், இது எப்படி உயிரானவர் வந்தார், எல்லாமே தெரியணும். இது தெரியும் போது என்ன ஆகுது, உங்கள் ஆத்மா பியூர் ஆகுது. உங்கள் ஆத்மா பியூர் ஆகிடும். உங்கள் ஆத்மா பியூர் ஆகும்போது என்ன ஆகிடும், எல்லா வியாதியும் காணாமல் போயிடும். ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் வராது, இருக்கிறதும் ரிவர்ஸ் ஆகிடும். எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். இதுக்காகவாவது இந்த மெசேஜை கேட்கணும், மைண்ட் ரினியூவலை கேட்கணும். மைண்ட் ரினியூவல் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை நிறைய பேருக்குன்னா, இந்த நன்மை ஃப்ரீயாக கிடைக்குது இல்லை, அதுக்காவது நமக்கு ஃப்ரீயாக தராங்களா, உடம்பு நல்லா வச்சுருக்காங்களா யாருன்னா?
டாக்டருக்கு போனால் தீட்டிடுறாங்கல்ல, இன்சூரன்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு, நிச்சயமாக இன்சூரன்ஸை சொல்லிவிட்டு, எல்லாம் வியாதி வந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது, இன்சூரன்ஸ் யூஸ் பண்ண பார்க்க வேண்டியது. ஹாஸ்பிட்டலும் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை அடிச்சுட்டு, அதனால் இந்த விஷயத்துலலாம் தப்பிக்கணுன்னா நிச்சயமாக கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை தெளிவாக புரிந்து தெளிந்து உள்ளவங்க மைண்ட் ரினியூவில் தொடர்ந்து கேளுங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.